நான் இப்ப பாட ஆரம்பிக்கட்டா? பேசும்போதே சூனியக்காரி பேசுற மாதிரி இருக்கு. இவ பாடுனா எப்படி இருக்கும்னு தெரியலையே. நீ பேச லைட்டா ஆசை கூட வாசம் வீசும் காட்ட தேட ஆளும் கூடிட மேகம் தூவிட. நீ பேச லைட்டா ஆசை கூட வாசம் வீசும் காட்ட தேட ஓரம் சாஞ்சிட தேகம் சேந்திட. ஏட்டி குப்பை, சூப்பர் அடி, நல்ல பாடுதியே. பேசும்போது என்னமோ குரல் கரகரன்னு இருக்கு, பாட்டு பாடும்போது நல்ல குரலா இருக்கே. இந்த பாட்டை தானே நான் பாடணும்னு யோசிச்சு வச்சேன். இப்ப இவ பாடிட்டாளே, நான் என்னத்த பாட? ஏம்மா குப்பம்மா, ரொம்ப நல்ல பாட்டு பாடுனம்மா. ரொம்ப நன்றி தலைவரே. நான் கடைசியில் கூப்பிடுதம்மா, நீ போய் உட்காரு. சரி தலைவரே. அடுத்து யார் வர போறா? நான் வரேன்ப்பா. இல்லைன்னா நான் யோசிச்சு வச்ச பாட்டை வேற எவ்வளவு பாடி தொலைச்சிருவா. சரி ராதாக்கா, நீங்களே வாங்க. இவளுக்கு ஊருக்குள்ள சண்டை போட மட்டும்தானே தெரியும், பாட்டு பாட கூட தெரியுமாக்கும். யாரை பார்த்து என்ன சொன்னீங்க? நான் எப்படி பாடுவேன் தெரியுமா? எங்க வீட்டு பாத்ரூம்ல நின்று நான் பாட்டு பாடுனேன்னா ஒரு கரப்பம்பூச்சி கூட அங்க நிக்காது, எல்லாம் ஓடி போயிரும். ராதாம்மா பாத்துமா, எங்களையும் ஓட வச்சிடாதே. இருடி, உன்னை எப்படி ஓட வைக்கன்னு பாரு. பாப்போம் பாப்போம். இங்கே இப்போது இந்த பொங்கல் சிறப்பு பாட்டு போட்டிக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இப்ப நான் என்ன சொல்ல வாரேன்னா, ஏம்மா ராதா, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம்மா. இது பட்டிமன்றம் கிடையாதுமா, இது பாட்டு போட்டி. நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ பாட்டு மட்டும் பாடிட்டு போ, மற்றதெல்லாம் நான் பேசிக்கிடுதேன். அப்படி சொல்லுதீரா? சரி சரி, நான் பாட்டு மட்டும் பாடுதேன். கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ, நீ இல்லாத லைஃபே ரொம்ப சாரோ, மாஸ்க் ஆஃப் ஜாரோ நம்ம பையன் தான் ஹீரோ, சிங்கிங் டூயட் வேற யாரோ. ராதா பாட்டு சூப்பரு, கலக்கிட்டியே. ஆமா ராதா, நல்லா பாடுனேன், பாட்டு சூப்பரா இருந்துச்சு. நாங்கெல்லாம் பாடுனா நாடு தாங்காது. இப்பவாது உங்களுக்கெல்லாம் புரிஞ்சுதா? ஆமா ஆமா, நாங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அடியே ஒத்த ரோசா, பாம்புன்னு யார சொல்லுதே? இணையவா சொல்லுதே? நான் ஒன்னையே சொல்லலம்மா, நான் பொதுவா சொன்னேன். நீ என்னதான் பாடினாலும் மொத பரிசு எனக்கு தானே கிடைக்க போகுது. நீ எதுக்கு வேஸ்டா பாடிக்கிட்டு இருக்க? என்னது மொத பரிசு உனக்கு தான் கிடைக்குமா? ஆணவத்துல பேசாதடி ஒத்த ரோசா, அழிஞ்சு போயிருவே. எப்பவுமே பரிசு உனக்கு மட்டும்தான் கிடைக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? நாங்கெல்லாம் திறமையை காட்ட ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோயே, நீ மெண்டல் ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும். மெண்டல் ஆஸ்பத்திரிக்கு நீ போ, நான் எதுக்கு போகணும்? ஏம்மா உங்கள் சண்டையெல்லாம் வெளியே போய் வச்சுக்கோங்கம்மா, என்னைய போட்டியை நடத்த விடுங்க. தலைவரே, இந்த ஒத்த ரோசா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கா, ஒழுங்கா இருக்க சொல்லுங்க, இல்லைன்னு வாயை உடைச்சிருவேன். ஏம்மா ராதா, தயவு செஞ்சு உன் இடத்துல போய் உட்காருமா, பிரச்சனையே பெருசாக்காதம்மா. இங்க பாருங்க தலைவரே, உங்க மூஞ்சிக்காக அவளை சும்மா விட்டுட்டு போறேன், இல்லைன்னா இப்போ இங்க நடக்கிறதே வேற. ரொம்ப நன்றிம்மா, போய் உட்காருமா. ஏப்பா ஆரஞ்சு மண்டையா, அடுத்த ஆளை கூப்பிடுப்பா. அடுத்த ஆள் வாங்கம்மா. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சொல்லணுமா? ஒரு ஆள் போயிட்டு அடுத்த ஆள் வாங்கலேன். எதுக்குள்ள டென்ஷன் ஆகுதே? டென்ஷன் ஆகாமல் இரு. பிறகு என்ன தலைவரே, அவங்களே எந்திரிச்சு வர வேண்டிதானே? ஒவ்வொருத்தரையும் கூப்பிடணுமா? என்ன வெத்தலை பாக்க வச்சு அழைக்க முடியும்? எந்திரிச்சு வர வேண்டிதானே? அடுத்து நம்மளே போவோம், இல்லைன்னா நம்ம யோசிச்சு வச்ச பாட்டையும் வேற எவ்வளவு பாடிடுவாளுங்க. நெட்டச்சி, நல்ல புது பாட்டா பாடு. சரி சிம்ரன், நான் நல்ல புது பாட்டு தான் பாடுவேன். பிறகு இந்த பொக்கவாய் தாத்தா மாதிரி ரோசா பூசா நான் பாட போறேன். ராஜமந்திரி ராக மஞ்சரி, என் அம்மா பேரு அறியாத ஆளு இல்லையே, கலைகார ஃபேமிலி தானே, கச்சேரி பார்த்தா தூக்கம் கலையும் இந்த ராத்திரி, சோக்குலேடி சொப்ன சுந்தரி, நீ பார்க்கும் பார்வை 100 கோடி மல்லி மெத்தடி, என் மூச்சு காத்து பத்தி கிச்சடி, உன்னை பார்த்ததில்ல மனசுக்குள்ள டி டி டி, தூண்டிலால வளவிக்குள்ள தோட்டா சுத்தி, துப்பாக்கிய வெடிக்க வைக்கும் உந்தன் பக்தி, ஜாதி எல்லாம் மயக்கி புட்டா, உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு, கொஞ்சம் உள்ள மடக்கி தட்டு, மடக்கி தட்டு மடக்கி தட்டு மாமா, மடக்கி தட்டு மடக்கி தட்டு மாமா, மடக்கி தட்டு மடக்கி தட்டு மாமா, மடக்கி தட்டு மடக்கி தட்டு மாமா. நெட்டச்சி, சூப்பர் சூப்பர் சூப்பர், பாட்டு சூப்பர். ஏம்மா பரவாயில்லையே, பாட்டு டான்ஸுன்னு ஒரே அசத்திட்டியே. ரொம்ப தேங்க்ஸ் தலைவரே. சரிம்மா, போய் உன் இடத்துல உட்காரு, கடைசியில் மார்க் போட்டுட்டு கூப்பிடுதேன். எதுக்கு மார்க் போட்டுக்கிட்டு? மொத பரிசை எடுத்து வைங்க. ஏம்மா நீ இப்படி தலைவர் மிரட்டுனேன்னு வச்சுக்கோயேன், கொடுக்குற பரிசையும் கொடுக்காம விட்டுருவேம்மா. வேண்டாம் வேண்டாம், எனக்கு பரிசு கண்டிப்பாக வேணும், கொடுத்துருங்க. சரிம்மா, போய் இடத்துல உட்காரு.
நானும் அதுக்கு தான் ரொம்ப நேரமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரியா நேரம் நிற்க முடியலையே. ஆடுனதில் சுளுக்கிக்கிட்டு போல ஒரு பக்கமாக இழுத்துட்டு கிடக்கு. கொஞ்சம் சரி பண்ணி விடுங்களேன். இதெல்லாம் தேவையா? பேசாம நின்னு பாட்டு பாடிட்டு வர வேண்டியதானே? ஆடுதான் பாடுதன்னுக்கிட்டு இப்படி உடம்பு சுளுக்கிக்கிட்டு முறுக்கிக்கிட்டு கிடக்கு. பேசாம வந்து உட்காரு. பொறாமப்படாதீங்க ராதாக்கா, நான் எப்படியும் வந்து உட்காந்துருவேன். மொத பரிசு எனக்கு தாமா கிடைக்கும், உனக்கெல்லாம் கிடைக்கும்னு கனவு கண்டுகிட்டு இருக்காத. பார்த்தீங்களா ராதாக்கா, என்னமோ நான் சுளுக்கிக்கிட்டு கிடக்கேன். நீங்க ஒரு நிமிஷத்தில் எப்படி நேரம் ஆயிட்டேன் பார்த்தீங்களா? ஏம்மா போம்மா, போய் உட்காரு. உன் மூஞ்சியெல்லாம் ரொம்ப நேரம் என்னால பார்க்க முடியல. போய் உட்காரு. எல்லாம் ஆரஞ்சு மண்டையா, இந்த மைக்கு நல்லா இருக்கு, போகும்போது எனக்கு தந்துருதியா? நான் வீட்டுக்கு கொண்டு போய் வச்சு பாடிக்கிட்டு கிடக்கேன். ஏக்கா இது பஞ்சாயத்து ஆபீஸ்ல உள்ள மைக்குக்கா. நான் கொடுத்துட்டேன்னா தலைவர் என் கூட சண்டைக்கு வருவாரு. தயவு செஞ்சு கொடுத்துட்டு போயிருங்க. எதுக்கு சண்டைக்கு வர போறாரு? ஒரு மைக்கு தானே, கொடுக்க மாட்டாரோ? ஏம்மா அந்த மைக்கெல்லாம் எடுக்கக்கூடாதும்மா, அது விலை அதிகம். ரொம்ப துட்டு கொடுத்து வாங்கி வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது போட்டி நடத்துறதுக்கு தேவைப்படுமேன்னு. தயவு செஞ்சு கொடுத்துட்டு போயிருமா, ஆட்டையை போட்டுறாத. சரி போனா போது, நீங்களே வச்சுக்கோங்க. ரொம்ப கெஞ்சுதீங்க, அதனால விட்டுட்டு போறேன். மடக்கி தட்டு மடக்கி தட்டு மாமா, மடக்கி தட்டு மடக்கி தட்டு மாமா. மாலா, அடுத்து நீ போறியா? ஏக்கா, நான் பாடணும்னு யோசிச்சு வச்ச பாட்டை பூரா எவ்வளவு பாடிருந்தாளுக்கா. எனக்கு என்ன பாட்டு பாடணுன்னே தெரியல. நீங்களே போங்க. எம்மாடி, நாளை முதல்ல போலமா? எனக்கெல்லாம் பயமா இருக்கு. இவளுக்கு பூரம் பாடுறத பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஆறுதல் பரிசு கூட கிடைக்காது போல. சரி இருங்க, அப்ப நான் எங்க அத்தையை போக சொல்லுவோம். எத்தே, நீங்க போய் பாடுங்க தே. ஏட்டி, நான் அந்த காலத்து ஆளுட்டி, எனக்கு எல்லாம் பழைய பாட்டு தான் தெரியும். இவளுக்கு பூரா இந்த இப்போ டிவியில் போடுற பாட்டுகளா பாடிட்டு கிடக்காளுங்க. அதெல்லாம் நம்மளுக்கு வாய்க்குள்ளே நுழையாது. நான் பழைய பாட்டை பாடுனா இவளுக்கெல்லாம் என்னை பார்த்து கிண்டல் அடிப்பாளுங்க. அத்தை பாட்டி, எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச பாட்டை பாட வேண்டியதா. யாரும் யாரையும் கிண்டல் அடிக்க மாட்டாங்க. நீங்க வந்து பாடுங்க. அப்படியா சொல்லுதே, வந்து பாடட்டா? வாங்க தே, வாங்க. அத்தை பாட்டி கலக்குங்க, பரிசு உங்களுக்கு தான். பாட ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே வயிற்றுல புளிய கரைக்காளுகளே. மங்கம்மா, ஆல் த பெஸ்ட். நீ நல்லா பாடு, உனக்கு தான் பரிசு கிடைக்கும். அப்படியே எனக்கு கிடைச்சிட்டுன்னு வச்சுக்கோயேன், என் பரிசை நான் உனக்கு தந்துருதேன். நன்றி முருகேசா. சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரண நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம். சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். அத்தை பாட்டி கலக்கிட்டீங்க. என்ன தலைவரே, நீங்களே என்னை அத்தை பாட்டின்னு கூப்பிடுதீரு? இவங்க எல்லாரும் கூப்பிட்டு எனக்கும் வாய்க்குள்ள வந்துட்டு மன்னிச்சிருங்க. பரவாயில்ல தலைவரே, நானும் முதல்ல சொல்லி பார்த்தேன் பாட்டின்னு கூப்பிடாதீங்க டீன்னு. எவ்வளவு கேட்டாளுங்களா? எனக்கும் கேட்டு கேட்டு பழகி போயிட்டு. சரி பரவாயில்ல, எப்படியாவது கூப்பிட்டுக்கோங்க. ரொம்ப நல்ல பாடுனீங்க அத்தை பாட்டி. போய் உட்காருங்க, கடைசியில் சொல்லுதேன். எத்தே, உங்க பாட்டு டாப்பு டக்கரு. சரி மருமோளே, எனக்கு தெரிஞ்சது இந்த ஒரு பாட்டு தான், அதனால தான் பாடுனேன். நல்ல அருமையா பாடுனீங்க அத்தை பாட்டி. வந்து உட்காருங்க. அடுத்த ஆள் யாரு? வாங்க. இளிச்சக்கா, நீங்க போங்க. நான் போலட்டி, எனக்கு பாட்டே வராது. அப்ப சிம்ரன், நீ போய் பாடு. மாலக்கா, எனக்கு தொண்டை கட்டி இருக்கு, என்னால பாட முடியாது. நீங்களே போங்க. லட்சுமி அக்கா, நீங்க போங்களே. நான் தான் உன்ட்ட அப்பதே சொன்னோம்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு. நீ முதல்ல போ, பிறகு தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு எப்படியாவது பாடிடுதேன். ஏக்கா இருங்கக்கா, முதல்ல இந்த ராணிக்காவை அனுப்பி விடுவோம், பிறகு நம்ம போய் பாடுவோம். சரிட்டி, எப்படியாவது போ சொல்லு. ராணியக்கா, நீங்க போய் பாடுங்களே. வேண்டாண்டி, நான் போய் பாடலை. நான் பாடுனேன்னா எப்படியும் பரிசு எனக்கு தான் கிடைக்கும். பிறகு நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்க, தலைவர் அவர் பொண்டாட்டின்னொன்னு ஆள் பார்த்து கொடுத்துட்டாரு, நம்மளுக்கெல்லாம் கிடைக்கலன்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? அதனால நான் பேசாமல் உட்காந்து பார்க்க மட்டும் செய்யுதேன். நீங்களே போய் பாடுங்க. அப்படியெல்லாம் சொல்ல மாட்டோம் ராணியக்கா, போய் பாடுங்க. வேண்டாம் வேண்டாம், நீங்களாம் இங்கே நான் ஜெயிச்சுட்டேன்னா சண்டை போடுவீங்க. பிறகு வீட்டுக்கு போன உடனே எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார், நீ எதுக்கு ராணி தேவையில்லாமல் பாட்டு போட்டியில் கலந்துக்கிட்ட? நீ நல்லா பாடுன, உனக்கு தான் பரிசு கொடுக்கணும். நானும் கொடுத்துட்டேன், அவளுக்கெல்லாம் சண்டைக்கு வராளுக. என்ன செய்ய, நீ இனிமெல்லாம் போட்டியில் கலந்துக்கிடாது என்ன அப்படின்னு வந்து என்கிட்ட சொல்லுவார். இதெல்லாம் தேவையா? அதுக்கு பேசாமல் நான் சும்மாவே உட்காந்துருவேன். ராணிக்கா, அவ்வளோ சீன்லாம் நடக்காது. பேசாமல் போய் பாடுங்க, நாங்கள் யாரும் சண்டைக்கு வரமாட்டோம். ஏட்டி, என்னவா அவங்களுக்கு? ஏன் போக மாட்டாங்களோ? போவாங்க, போவாம எங்க போயிட போறாங்க? இருங்க, போ சொல்லுதேன். ராணியக்கா, உங்களுக்கு பரிசு கிடைச்சா கூட நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம், சண்டைக்கு வர மாட்டோம். போய் பாடுங்க. அப்படியாட்டி சொல்லுதீங்க, அப்போ போய் பாடட்டா? போ சொல்லுடி. இன்னும் அவங்க போலையா? எனக்கு பரிசு கொடுத்த உடனே நீங்களாம் அழக்கூடாது.
அழமாட்டேன் அழமாட்டேன், தைரியமா போங்க. இவ எதுக்கு வந்து பாட்டு பாட நிக்கா? பரிசு கொடுக்கலன்னா வீட்டுல போய் சண்டைக்குள்ள வருவா. என் பாட்டை கேட்கறதுக்காக இங்கே ஆசையோடு வந்து கூடி உட்கார்ந்துருக்கிற மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பிறகு எனக்கு பரிசு கொடுக்கறதுக்காகவே ரொம்ப நேரமாக ஆசையோடு காத்துக்கிட்டு இருக்கிற தலைவருக்கும் வணக்கம். வணக்கம் சொல்றதெல்லாம் கிடக்கட்டும், முதல்ல பாட்டை பாடு. காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி, கொடை பிடிச்சி நைட்டில் பறக்க போகிறேன் ஹைட்டில், காசு பணம் துட்டு மணி மணி. நல்ல வாயன் சம்பாதிச்சதை நார வாயன் திங்கிறான், கணக்கு போட தெரியாதவன் காசை வாரி இறக்கிறான், காசு பணம் துட்டு மணி மணி. 10,000 பரிசு பணம் எனக்கு தான் கிடைக்க போகுது. நான் ஜெயிச்சு என்ன செய்ய போறேன் தெரியுமா? பணத்தை கொண்டு பீரோல ஒளிச்சு வைக்க போறேன். காசு பணம் துட்டு மணி மணி. போதும், போய் உட்காரு. ஏங்க முழு பாட்டையும் பாட வேண்டாமா? போதும் போதும், 2 வரி பாடுனாலே உங்க லட்சணம் தெரிஞ்சிரும். போய் உட்காரு. ஏங்க எனக்கு பரிசு தாராளமாக தரலாம். எனக்கு பரிசு கொடுத்தீங்கன்னா இங்கே எவ்வளோ சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டாளுங்க. அதனால தைரியமாக பரிசு சொல்லுங்க, பயப்படாதீங்க என்ன. ஏல ஆரஞ்சு மண்டையா, அவளை போய் உட்கார சொல்லல. எனக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், நான் பாட்டு போட்டியே பாதியில கேன்சல் பண்ணிட்டு எந்திரிச்சு போயிருவேன். ராணி அக்கா போய் உட்காருங்க, அடுத்த ஆள் பாடட்டும். சரியில்ல, போய் உட்காருதேன். என்ன இந்த மனுஷன் ரொம்ப கோவமாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம், மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சோன்னே காப்பி கொடுக்க மறந்துட்டேன், அதான் கோவமாக இருக்கார் போல. சரி, வீட்டில் போய் ஒரு நல்ல காப்பியை போட்டு கொடுத்து சமாதானப்படுத்த வேண்டியதான், என்ன செய்ய. அடுத்த ஆள் வாங்கம்மா. மாலா, இப்ப நீ தான் போகணும், வேற வழியே கிடையாது, போ. லட்சுமி அக்கா, எனக்கு போய் பாட்டு பாடவே பயமா இருக்கே. பயப்படாதடி, தைரியமா போய் நின்று கண்ணை மூடிக்கிட்டு உனக்கு பிடிச்ச பாட்டை பாடிட்டு ஓடி வந்துரு. ஏன் நீங்க போக வேண்டியதானே? எனக்கு பாட்டு வரி மறந்துட்டுடி, நான் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கேன். நீ போய் பாடு, அதுக்குள்ள எனக்கு எப்படியாட்டும் ஞாபகம் வந்துடும், பிறகு வந்து பாடுதேன். அப்படியா? சரி, அப்பனா நானே போய் பாடுதேன். மாலாக்கா இந்தாங்க மைக்கு. ஆரஞ்சு மண்டையா, நீ பாட்டு போட்டியில கலந்துக்கிடலையா? ஏக்கா என்னையெல்லாம் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாருக்கா. எதுக்கு உன்னைய சேர்த்தா என்ன? அவர் ஏற்கனவே எனக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கே முக்கால அழுவாரு. இதுல நான் ஜெயிச்சு பரிசு வாங்கிட்டேன்னா அதையும் சேர்த்துல கொடுக்கணும், அதனால ரொம்ப கவலைப்படுவாரு. சரி இந்தாங்க மைக்க பிடிங்க. சப்புனு அறைவே ராஜா, சப்புனு அறை வேண்டா, சப்பு சப்பு சப்புனு அறை வேண்டா, கிஸ் 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 கிசுக்கா, கிஸ் 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 கிசுக்கா. பக்கம் நின்று போட்டோ எடுத்துக்கோ, தோளு மேல கைய போட்டா, சப்புனு அறை வேண்டா ராஜா, சப்புனு அறை வேண்டா, கிஸ் 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 கிசுக்கா, கிஸ் 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 கிசுக்கா. ஏம்மா போதும்மா, உன் பாட்டை நிறுத்து. என்னாச்சு தலைவரே, எதுக்கு பாட்டு நிறுத்த சொன்னீங்க? பாட்டு போட்டி வச்சு பாட்டு பாட சொன்னா இங்க ஒரு தலைவர் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம சப்புன்னு அறைவேன் சப்புன்னு அறைவேங்க. தலைவருக்கு மரியாதை இல்லையாம்மா? தலைவரே, தப்பா நினைச்சுக்கிட்டீங்களா? இது பாட்டு தான், புஷ்பா படத்துல உள்ள பாட்டு. புஷ்பாவும் வேண்டாம், ரோஜாவும் வேண்டாம், போய் உட்காரு போ. சரி உட்காருதே. அப்போ அந்த மார்க்கெல்லாம் போட்டாச்சுமா, போய் உட்காரு. 10க்கு 10 மார்க்கு தானே போட்டிருக்கீங்க? 10க்கு 200 மார்க் போட்டிருக்கேன், போய் உட்காரு போ. ஆஹா, ஜாலி ஜாலி, பரிசு எனக்கு தான். 10க்கு 200, 10க்கு 200, அப்பனா கண்டிப்பா பரிசு எனக்கு தான். 10,000 ஜெயிச்சுட்டேன். ஏல ஆரஞ்சு மண்டையா, இந்த ரோடு என்ன வேலைன்னு கேளு, அந்த தெரு என்ன வேலைன்னு கேளு, எல்லாத்தையும் வாங்கி போடுவோம். 10,000 ஜெயிச்சுட்டேன். அட போங்க மாலாக்கா, காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. 10,000க்கு ரோட்டையும் தெருவையும் வாங்க முடியும். என்னல சொல்லுத? 10,000க்கு ரோடெல்லாம் தரமாட்டாங்களா? அப்ப நான் ஒன்றும் செய்யுமா? பேசாம 10,000 ரூபாய் உன்கிட்ட தாரேன், உன் வீட்டை எழுதி கொடுத்துருவியா? அடியே எவடியாவ என் வீட்டை எழுதி கேட்கறது? வந்தேன்னு வச்சுக்கோ, தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். ஏமா மாலா, என் மடியில இருந்து அங்கிட்டு தள்ளி போய் நில்லுமா, மேலே ஏறி ரொம்ப நேரமா நின்றுக்கிட்டு இருக்க, மடியெல்லாம் வலிக்கி. சாரி லட்சுமி அக்கா, ஒரு ஆர்வத்தில் ஏறி நின்றுட்டேன். சாரி பூரி குப்பை தொட்டி லாரி, வந்து உட்காரு. லட்சுமி நீ மட்டும்தாம்மா இருக்க, வா வந்து நீயும் பாடிரு. ஆட்டும் தலைவரே வாரேன். 10,000 ரூபா துட்டை வச்சு என்ன செய்யலாம்? மேக்கப்பு போட கிரீம் வாங்குவோமா, இல்லைன்னா நல்ல சேலை எடுப்போமா, இல்லை சுடிதார் வாங்குவோமா? என்ன செய்ய? ஏதாட்டும் ஒன்று செஞ்சே ஆகணுமே. சரி, இப்போ நான் பாட்டு பாட போறேன், எல்லாரும் அமைதியா இருங்க. வெத்தலை போட்ட சோக்கு இல்லைனா, கப்புன குத்துன மூக்கு இல்லைனா, வந்தது பாரு ரத்தம், இந்த லட்சுமி மனசு சுத்தம். என்ன இவளுக்கு பூரா நம்மள அறைவேன் குத்துவேன்னு இப்படி பாட்டா பாடுதாளுக, பயமால இருக்கு.
போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு, போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு, இருக்கு உனக்கு இருக்கு இப்ப என்ன அதமான கணக்கு. லட்சுமி அக்கா போதும், ஒரு பாட்டு தான் கணக்கில் எடுத்துக்கிடுவோம், ரெண்டாவது பாட்டெல்லாம் கணக்கில் சேராது. இப்ப இன்னும் ஒரே ஒரு பாட்டு பாடிட்டு போயிருந்தேன்ப்பா. போதும்க்கா போங்க. இப்ப நான் ஒரே ஒரு பாட்டுப்பா, இந்த திண்டுக்கல்லு பூட்டை கொண்டு வாயை பூட்டிக்கோ, அந்த பாட்டு மட்டும் பாடிட்டு போயிருந்தேன்ப்பா. ஏக்கா போதும்க்கா, தயவு செஞ்சு நிறுத்திக்கோங்க. இந்த 2 பாட்டுக்கே தலைவர் வாயை பொழந்துட்டாரு. 3வது பாட்டு பாடுனீங்கன்னா அவர் பாடி தாங்காது. தயவு செஞ்சு போய் உட்காந்துக்கோங்க. சரிப்பா, உங்க தலைவரை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. சரி போய் உட்காந்துக்கிடுதேன். நான்லாம் பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலதான் பயப்படுவேன். பாட ஆரம்பிச்சுட்டேன் பிறகு நிறுத்தவே மாட்டேன், ஓயாம பாடிக்கிட்டே இருப்பேன். சரி, பாட்டு போட்டி முடிஞ்சிட்டு எல்லாரும் பாடி முடிச்சிட்டீங்க. இப்போ பரிசு அறிவிச்சிடலாமா? எப்படி எனக்கு தான் முத பரிசு கொடுக்க போறாரு. இவளுகெல்லாம் கோவப்படுவாளுகளே. தலைவி அக்கா முத பரிசு வாங்கிட்டாக, அவர் பொண்டாட்டினோன்னு கொடுத்துட்டாரு, நம்மளுக்கு கொடுக்க மாட்டேக்காருன்னு நினச்சிக்கிடுவாளுக. என்னதான் செய்யவோ, என்ன ஏண்டா இவ்வளோ திறமையா படைச்ச ஆண்டவா. இன்னைக்கு நடைபெற்ற இந்த பொங்கல் தின சிறப்பு பாட்டு போட்டியில ஜெயிச்சது யாருன்னு ஒவ்வொருத்தரா அறிவிக்க போறேன். முதல்ல 3வது பரிசு சொல்ல போறேம்மா. 3வது பரிசு யாருக்கு கிடைச்சா என்ன? மொத பரிசு எனக்கு தான் கிடைக்க போகுது. நான் எப்படியும் அதை மங்கம்மாக்கு கொடுத்துருவேன். கடவுளே கடவுளே, எனக்கு தான் எப்படியாட்டும் முத பரிசு கிடைக்கணும், நீங்க தான் அருள் புரியணும். 3வது பரிசு வாங்கினவங்க 10க்கு 7 மார்க் வாங்கியிருக்காங்க. நல்லா பாடுனாங்க. நல்ல தேசபக்தி பாட்டு பாடி நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்தின அத்தை பாட்டி தான் 3வது பரிசு வாங்கின அதிர்ஷ்டசாலி. அத்தை பாட்டி மேடைக்கு வரவும். ஐ, எனக்கா 3வது பரிசு? ஆமாம்மா, வந்து பரிசை வாங்கிக்கோங்க. போட்டியில் ஜெயிச்சு 3வது பரிசு வாங்கின மங்கம்மா அவர்களை வாழ்க வாழ்க என வாழ்த்துகிறேன். மருமோளே பாத்தியா, நான் 3வது பரிசு ஜெயிச்சிருக்கேன். நல்ல போட்டோ எடுத்து வை, நல்ல பெருசா ஃப்ரேம் போட்டு வீட்டில் நடுவு ஹாலில் மாட்டி வைப்போம். எத்தனை போட்டோ எடுத்தாச்சு? தலைவரே, இதில் எவ்வளோ துட்டு இருக்கு? அத்தை பாட்டி 3வது பரிசு 2000 ரூபா. முதலே சொன்னோம்ல, 2000 ரூபா இருக்கு. ரொம்ப நன்றி தலைவரே. சரிம்மா, போய் உட்காருங்க. அத்தை பாட்டிக்கு வாயெல்லாம் பல்லா இருக்கே. ஏக்கா, அப்ப எங்க வீட்டுக்கு 2 பரிசாக்கா? 3வது பரிசு எங்களுக்கு தான், முத பரிசு எங்களுக்கு தானோ? சும்மா இருட்டி, தலைவர் சொல்லுவாரு போரு. அடுத்தது 2வது பரிசு யாருக்குன்னா, சீக்கிரம் சொல்லுங்க தலைவரே. 2வது பரிசு 5000 ரூபாயை ஜெயிச்சது யாருன்னா 8 மார்க் வாங்கி 2வது இடத்துல இருக்கிற நம்ம ராதா. ஏய் சூப்பர் சூப்பர் சூப்பர், ஜாலி ஜாலி, நான் 2வது பரிசு ஜெயிச்சிட்டேன். 5000 ரூபாய் கிடைச்சிட்டு. வாமா, வந்து பரிசை வாங்கிக்கோ. இவாளா என்ன பாட்டு பாடுனான்னு இவளுக்கு போய் 2வது பரிசு கொடுக்காரு. நான் தானே நல்லா பாடுனேன், அப்ப எனக்கு முத பரிசு கிடைக்குமோ? இந்த அம்மா ராதா, 5000 ரூபா பணம் வாங்கிக்கோ. நன்றி தலைவரே, நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் என்னையே சேரும். அடுத்ததா நீங்க எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற முதல் பரிசு சொல்ல போறேன். முதல் பரிசு வாங்கியிருக்கிறவங்க மார்க் என்னன்னா 10க்கு 9. தலைவரே, அது லட்சுமி தானே? என் பேரை சொல்லுங்க. அப்ப நாங்களே எதுக்கு இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கோம்? முத பரிசு எங்களுக்கு தான் கிடைக்கணும். ஏம்மா, யாரும் சண்டை போடக்கூடாதும்மா. முத பரிசு வந்து ஒரு புது பாட்டு பாடுனவங்களுக்கு தான் கொடுக்க போறேன். ஆனா அந்த புது பாட்டை பாடினாலும் டான்ஸு பாட்டுன்னு அவங்க நல்லா எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினாங்க. அதுக்கு தான் அந்த மார்க் போட்டிருக்கேம்மா. ஏ, அது நான் தான், அது நான் தான், அது நானே தான். ஆமாம்மா, இந்த வருஷம் பாட்டு போட்டியில முத பரிசு ஜெயிச்சது நம்ம நெடுவாளி. தலைவரே, என்ன இது அநியாயம்? எனக்கு தானே முத பரிசு கொடுத்துருக்கணும், அவளுக்கு எதுக்கு கொடுக்கீங்க? ஏம்மா, நீ தலைவரை சப்பு நிறைவேன்னு சொன்னா உனக்கு யாருமா பரிசு தருவா? அது பாட்டு தானே, நான் நல்லா தானே பாடுனேன். சரி, அவளுக்கு தான் கொடுக்கல, என் போட போட புண்ணாக்குக்காவது பரிசு கொடுத்துருக்கலாம்ல. ஏம்மா, நான் போட்டி ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன், யாரும் தலைவர் மேல கோவப்படக்கூடாதுன்னு. சரியா? கோவப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா பாட்டு போட்டியை கேன்சல் பண்ணி விட்டுருவேன். என்ன இவர் எனக்கு முத பரிசு கொடுக்காம இந்த வளர்ந்தவளுக்கு முத பரிசு கொடுக்காரு? வரட்டும், வீட்டுக்கு போன பிறகு காப்பியில் விஷத்தை வச்சு கொடுத்து கொள்ளுதேன். ஏம்மா நெடுவாளி, வந்து பரிசை வாங்கிக்கோம்மா. வாரேன் வாரேன், கட்டாயம் வருவேன். இந்தாம்மா முத பரிசு 10,000 ரூபா. மாலாக்கா, அத்தை பாட்டி எடுத்த மாதிரி என்னையும் ஒரு ஃபோட்டோ எடுங்களேன். சரி டி, போட்டோ எடுக்க நல்ல போஸ் கொடு.
நெட்டக்கா போட்டியில் ஜெயிச்சதுக்கு வாழ்த்துக்கள். எங்களுக்கெல்லாம் ட்ரீட் வைங்கக்கா. போல லூசு பையல, எனக்கு பண்டை வாங்கி திங்கவே இந்த துட்டு காணாது.